சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வசனத்துடைய மையப்பகுதி, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆமேன். அதுதான் இவர் தான் சவால் விடுறாரு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றார். அவர் பிறக்கும் போதே அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டது. இதே ஏசாயா 9:6. அந்த 5 நாமங்களில் ஒரு நாமம் அதிசயமானவர். அவருடைய பிறப்பில் அதிசயம், அவருடைய வாழ்க்கையில் அதிசயம், அவர் மரணத்தில் அதிசயம், அவர் உயிர்த்ததில் அதிசயம். ஆகவே அவர் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். முதல் ஊழியத்தில் செய்த முதல் அற்புதம் கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கொடுத்து அதிசயத்தை நிகழ்த்தினார். பாருங்க, ஆகவே அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். அவர்தான் சொல்ல, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். முதலாவது செங்கடலை பிளந்து அவர்களை வெட்டாந்தரை நடக்க பண்ணினார். ஆகவே அவர் அதிசயமான தேவன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். உதாரணத்துக்கு நாம் தூங்குகிறோம், இரவில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவர் நம்மை பாதுகாத்து அதிசயமாய் நடத்துகிறார். ஆகவேதான் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயமானங்களை செய்து நம்மை நிச்சயத்துக்கு கொண்டு போவார். ஆகவே அவருடைய கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் அதிசயத்தை நம்ம ருசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை ருசித்து 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 அவருடைய பாதையிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தையாக நன்றியப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவரப்பா. ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்கள். அற்புதமூர்த்தியே, நன்றியோடு துதிக்கிறோம். வசனத்து பிரகாரம் நாங்கள் உண்மை சார்ந்து வாழ, எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களுக்காக எப்பொழுது நன்றியுள்ள மக்களாய் வாழ கிருபை இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.